திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இன்று 2025 ஆங்கில புத்தாண்டு தொடங்குகின்ற நாள். இந்த நல்ல நாளிலே எல்லோரும் நலமாகவும் வளமாகவும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். திருச்சிற்றம்பலம். இந்த உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் எழுங்கால் நற்சிந்தனையோடு எழுந்து நல்ல சொற்களை பேசி நல்ல அருளாளர்களுடைய சொற்களை கேட்டு நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லவே நடக்கும் என்று கூறி மகிழ்கிறேன். அன்னம்பு அளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 4ஆம் திருமுறையிலிருந்து திருக்கச்சி ஏகம்பம், அதாவது காஞ்சிபுரம், இதை பற்றி நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். மாமரத்தை தலமரமாக கொண்டுள்ளமையினாலே இப்பெயர் பெற்றது. ஆம்ரம் என்பது வடசொல். ஆம்ரம் அது தமிழிலே வழங்குகின்ற பொழுது தமிழ் இலக்கணத்துக்கு ஒத்தவாறு மகரத்துக்கு இனமாகிய பகரத்தை பெற்று ஆம்பரம் என்று ஆயிற்று. ஆம்பரம் என்பது மாமரம். மகரத்தின் பின் ரகரம் தமிழிலே மயங்காது. அதனாலே ஆம்ரம் என்பது ஏகம் என்னும் சொல்லோடு புணருகின்ற பொழுது ஏகாம்பரம் என்று ஆயிற்று. ஏகம்பம். கம்பம் என்பது மறுவிற்று. கள்ளக்கம்பனை நல்ல கம்பனை என்பதெல்லாம் பாடுகிறார்கள். இருக்கும் இடம் எப்படி என்கின்றால், காஞ்சிபுரம் தொடர்வண்டி நிலையத்திற்கு மேற்கே சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது. இந்த சென்னை, செங்கல்பட்டு, திண்டிவனம், அரக்கோணம், வேலூர் முதலிய பல நகரங்களிலெல்லாம் இருந்து காஞ்சிபுரத்திற்கு பேருந்துகள் உள்ளன. இறைவனுடைய திருப்பெயர் தழுவ குழைந்த நாதர். உமாதேவியார் அப்படி தழுவினாங்க இல்லையா, அதனால தழுவ குழைந்த நாதர். உலகம் உய்ய ஆகம வழியின்படி இறைவரை பூசிப்பதற்காக இறைவியார் கைலையிலிருந்து புறப்பட்டு காஞ்சிக்கு வந்து எழுந்தருளினார்கள். அங்கே கம்பை ஆற்றினுடைய கரையிலே திருவருளாலே முளைத்து எழுந்த சிவலிங்க திருவுருவை கண்டு பூசித்தார். அப்பொழுது கம்பை மாநகரி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வந்தது. அம்மையார் பயந்துட்டார். உடனே பயந்து பெருமானை இறுக தழுவிக்கொண்டார். அதுபொழுது இறைவன் திருமேனி குழைந்தார். அதனால தான் அவருடைய வளைத்தழும்பும் முளைத்தழும்பும் தோன்ற காட்சி அருளினார். அது காரணம் பற்றிதான் சுவாமிக்கு தழுவ குழைந்த நாதர் என்று பெயர் உண்டாயிற்று. திருஏகம்பர் என்று வேறு உண்டு. இறைவியாருடைய திருப்பெயர் ஏலவார் குழலி. காமாட்சி அம்மை. விநாயகருடைய பெயர் விகட சக்கர விநாயகர்.
இவர் தெற்கு திருவாசலிலே ஆயிரக்கால் மண்டபத்தினுடைய முன்புறத்திலே எழுந்தருளியிருக்கிறார். தீர்த்தம் கம்பைமா நதி, இன்னொன்று சிவகங்கை. இந்த தலத்தினுடைய பெருமை என்ன என்று பார்க்கின்ற பொழுது, முத்தி தரக்கூடிய தலங்கள் மொத்தம் 7. அந்த 7லே முதன்மை பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலம். சூளுறவு பிழைத்ததன் காரணமாக திருவொற்றியூர் எல்லையை தாண்டிய அளவிலே சூளுறவு பிழைத்தது யார்? தம்பிரான் தோழன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சூளுறவு பிழைத்ததன் காரணமாக திருவொற்றியூர் எல்லையை தாண்டிய அளவிலே 2 கண் பார்வையையும் இழந்த அப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இடது கண் பார்வையை கொடுத்த தலம் இந்த திருத்தலம். க்ஷேத்திர வெண்பாக்களை எல்லாம் பாடிய ஐயடிகள் காலவர்கள் நாயனார், திருக்குறிப்பு தொண்ட நாயனார், சாக்கிய நாயனார், இவர்களெல்லாம் வழிபட்ட ததி. இவர்கள் அருள் பெற்ற பதி இந்த பதி. இதில் பிரம்ம, விஷ்ணு, ருத்திரர் என்னும் 3 பூசித்த லிங்கங்கள் எல்லாம் இருக்கின்றன. வெள்ளக்கம்பம், கள்ளக்கம்பம், நல்ல கம்பம் என்ற பெயர்களை உடையவனாக விளங்குகிறன. ஏகாம்பரத்திற்கு மாத்திரம் 12 பதிகங்கள் இருக்கின்றன. இவை 3 பாடப்பெற்றது.